இங்க ஒரு கார்ல தனியா இருந்த ஒரு பொண்ணு கிட்ட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவான கேட்க வந்த ஒருத்தன் திடீர்னு அந்த கார் கண்ணாடிய உடைச்சி காருக்குள்ள வந்து அந்த பொண்ண சுத்திய வச்சு கொடூரமா அடிக்கிறான். அப்படி அடிச்ச அந்த பொண்ண தரன்னு இழுத்துட்டு போய் அவனோட இடத்துக்கு கொண்டு வந்து கத்தியை எடுத்து அவளை வெட்ட போற நேரத்துல தயவு செஞ்சு என்ன உயிரோட விட்டுருங்க, நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு எவ்வளவோ கெஞ்சிரா. ஆனா அந்த சைக்கோ அவ சொல்றத கொஞ்சம் கூட கேட்காம அவளை துண்டு துண்டா வெட்டுறான். மறுநாள் ஒரு சின்ன பையனுக்கு கீழே கிடைச்ச கவர்ல இருந்து ஒரு காது மட்டும் கிடைக்குது. அத பார்த்து பயந்து போன இந்த பையன் மூலியமா போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சி அந்த இடம் முழுக்க சர்ச் பண்ணி பாக்குறாங்க. இப்படி சர்ச் பண்றவங்களுக்கு இறந்து போன அந்த பொண்ணோட தலை மட்டும் கிடைக்குது. இப்படி அந்த பொண்ணு இறந்து போனது தெரிய வந்த அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் உடைஞ்சு போயிடுறாரு. ஆக்சுவலா இவரு கவர்மெண்டோட இன்டெலிஜென்ஸ்ல ஒர்க் பண்ற ஒரு ஆபீசர். சோ அவரோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு இந்த மாதிரி சிமிலரா கொலை பண்ணக்கூடிய சைக்கோ கில்லர்ஸ் யார் யாருன்னு கண்டுபிடிச்சு இவரோட ஒய்ஃபோட சாவுக்கு பழி வாங்குறாரு. அதுல உள்ள ஒவ்வொருத்தனையும் தேடி தேடி போய் கொல்றாரு. இப்படி ஒருத்தனை கொல்ல போற அப்போதான் இவரோட ஒய்ஃப கொன்ன உண்மையான சைக்கோ கில்லர் யாருன்றத கண்டுபிடிக்கிறாரு. இதுல இருந்துதான் அந்த சைக்கோ கில்லருக்கு உண்மையான சைக்கோ தனம்னா என்னன்னு இறந்து போன அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் காட்டுறாரு. அவனை தேடி கண்டுபிடிச்சு சம்மாடி அடிச்சு கொல்ல போற நேரத்துல இவன் இப்படி எல்லாம் சாக கூடாது, இவனுக்கு சாவுக்கு மேல ஒரு பெரிய தண்டனையை கொடுக்கணும்னு அவனை கொல்லாம அவன் உடம்புல ஒரு டிராக்கரை வச்சு அவன் தப்பு பண்ண நினைக்கிற ஒவ்வொரு நேரத்திலையும் அவனை தடுத்து அங்கேயே அவனை கொடூரமா டார்ச்சர் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறாரு. இத மறுபடியும் பண்ற அப்போ அந்த சைக்கோவே ஏன்டா நம்ம இன்னும் உயிரோட இருக்கோம்னு கதறான். இதெல்லாம் தாண்டி அந்த சைக்கோ ஒண்ணு பண்ணுவான் பாருங்க. அந்த ஹஸ்பண்டுக்கு நம்ம இவனை கொல்லாம உயிரோட வச்சிருந்து பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு அப்போதான் புரியுது. அப்படி அந்த சைக்கோ இன்னெல்லாம் பண்றான், அத அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் எப்படி எல்லாம் தடுக்கிறாருன்னு இப்படி நிறைய விஷயங்களை ரொம்ப ப்ரூட்டலா ராவா காமிச்சிருப்பாங்க. படம் என்னதான் ஸ்லோவா போனாலும் பயங்கர கொடூரமா ஒரு மாதிரி த்ரில்லரா சொன்ன சைக்கோ கில்லர் மூவி தான் ஐ சா தி டெவில். இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான மூவிஸ்க்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோவை மட்டும் பண்ண மறந்துடாதீங்க.